ஸோ இதுக்கே என்னோட சோல்மேட் தன்ஷிகா, இதுக்கு மேல நாங்க மூடி மறைக்க விருப்பப்படல. உங்க எல்லோருக்கும் நீங்க என் குடும்பம் சார்பா, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஆமா, நான் தன்ஷிகாவை முழுமையா லவ் பண்றேன். நான் தன்ஷிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் எங்களை வாழ்த்தணும். நாங்க மறுபடி நடிகைகளா உங்களை மறுபடி சந்திப்போம். அது வேற விஷயம். ஆனா ஒரு கப்புலா நாங்க ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல, எல்லா தருணத்திலயும் என் குடும்பத்தை உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணலன்னா தப்பாயிடும். தன்ஷிகா இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டுல போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லிதான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங், ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா. நான் தன்ஷிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்ஷிகாவை தன்ஷிகா வந்துருச்சு பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேரா நிப்பாட்டிட்டா. திருமண தேதி ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணிருக்கோம். அது என் பிறந்த நாள். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். வா, நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் ஆகஸ்ட் 15th ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு, போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29th அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துருங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேல உங்க டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் காது கொடுத்து எனக்கு உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்றாரு. அது போத எனக்கு, அது போத. நெல்லை சுந்தரராஜன் என்ன, நீங்க சிரிக்கிறதும் சரி, அந்த மக்கள் ராஜன் சரி, யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட இது ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்ட, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்ஷிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்லல. பட் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் சந்தோஷமா தூங்குவேன். நான் இது கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனா வாயால இன்விடேஷன் நான் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்க டேட் கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன். இல்ல, கல்யாணம் அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன். நான் இத எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் யோகிடா மாதிரி ஆயிடும், கிக்கு தான் வரும். மேல இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்க எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்னைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமா என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோசியல் மீடியா இப்போ ரீசெண்டா வந்ததா இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸா இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு ஒரு துணையா இருந்து என்னை ஒரு 21 வருஷமா அழகு பார்த்ததுக்கு உங்க எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடல் இருக்கிற அத்தனை
பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன், வராம உணர்ந்தது தன்சிகா, வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த 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 நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்பதான் உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு. பேரரசு சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க. போதும் சார், கிசு 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 போதும். நல்ல வேலை எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்க அப்பா வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு தன்சிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்க அப்பாவா தான் இருக்கும். அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் இவ்வளோதான். பேசுறவங்க பேசுவாங்க. என்னை பத்தி பேசுறவங்க பத்தி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல, நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்துல. நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்ட இருந்து கிளம்ப போறது இல்லை. ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன். அது தன்சிகா. Yes, I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம். நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆயிடும். ஆனா அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. Both of us understand each other very well. It's a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். எஸ், நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்பவுமே he saves the best for the last ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து I think he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We're going to lead a very பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப். புரிதல் இருக்கு இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஹர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமா நடிப்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையா இருங்க. எங்க வீடு பக்கத்துல வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்க 2 பேரும் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட பாராட்டணும். அதே இதுதான் உண்மை.
இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும். அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும். அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரிதான் வந்து உங்களோட உங்க வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். இது இது வந்து இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்னு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்ல, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவ எப்போ சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எனக்கு பொறாமையா இருக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லும்போது. உட்காந்துட்டு இருக்கு கமுக்கமா ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு, விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான காலத்துல இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வா பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனா சொல்றேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன, ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்தி இருக்கான். அவங்க 2 பேர் வந்து மச்சி. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க வந்து எங்களை நாங்க பாத்துக்கிறோம். நாங்கெல்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃபிளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது இல்ல. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது இல்ல. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்க வந்து பேசுறது பொதுவான பேச்சு. வீட்டுல பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரிதான் பேசுறது உண்டு. இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது. நான் சொல்றேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளரா நான் பார்த்ததே கிடையாது. நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. யூஸ்வலா வந்து தன்சிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு. அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும்